துயரமான சம்பவம் ஒன்று ஸ்ரீலங்காவிலே நேற்று நள்ளிரவு நேர பகுதியிலே இடம்பெற்று இருக்கின்றது. அதாவது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே அழகான ஒரு தீவு இது. சுற்றுலா பயணிகளை, உள்நாட்டு சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை கவர்ந்த பல தலங்கள், இடங்கள் இந்த நாட்டிலே காணப்படுகின்றன. அவ்வாறான இடங்களிலே மிக முக்கியமானது மலைப்பிரதேசம் என்று நாங்கள் குறிப்பிடலாம். அதிலே வெள்ளவாய என்ற ஒரு பிரதேசம் இருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே மிக துயரமான ஒரு விபத்து, அகோர விபத்து ஒன்று இடம்பெற்று இருக்கின்றது. இதுவரையிலே இலங்கையிலே இடம்பெற்ற பாரிய விபத்துகளிலே இந்த விபத்தும் முக்கியமான ஒரு விபத்தாக பேசப்படுகின்றது. அதாவது ஒரு பேருந்து, இந்த வீடியோவிலே நீங்கள் பார்ப்பீர்கள், உல்லாச பயணிகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள். உள்ளூர் உல்லாச பயணிகள் அவர்கள் இந்த இடங்களை பார்வையிடுவதற்காக, மன நிம்மதிக்காக வெளியாகி சென்ற ஒரு பேருந்து இவ்வாறு தடம் புரண்டு அல்லது இன்னும் ஒரு வாகனம் அந்த பேருந்தினை பின்னால் சென்று மோதி இந்த விபத்து இடம்பெற்று இருக்கின்றது. மிகவும் அகோரமான ஒரு விபத்து. சுமார் 1000 அடி பள்ளத்தாக்கிலே இந்த பஸ்ஸு விழுந்திருக்கின்றது என்று சொன்னால் அதனுடைய அந்த விபத்தினுடைய பாதிப்பினை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 1000 அடி பள்ளத்தாக்கிலே 30 நபர்களை, உல்லாச பயணிகளை சுமந்து சென்ற பேருந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த விபத்திலே இதுவரை 15 பேர் உடனடியாக ஸ்தலத்திலேயே இறந்திருக்கின்றார்கள் மற்றும் 15 பேர் வைத்தியசாலையில் இருக்கின்றார்கள். அவர்களிலே கணிசமானவர்கள் ஆபத்தான நிலைமையிலே இருப்பதாகவே கூறப்படுகின்றது. அந்த வகையிலே இலங்கையிலே இடம்பெற்ற மோசமான விபத்துக்களில் ஒன்றாகவே இந்த விபத்தை நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்றது. அவசர சத்திர சிகிச்சை பிரிவிலே பலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆபத்து மேலும் அதிகரிக்கும் என்று சொன்னால், உயிர் ஆபத்து மேலும் அதிகரிக்கும் என்று சொன்னால் இராணுவ விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது நாட்டினுடைய தலைநகரம் கொழும்பு பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான வைத்தியசாலைகளுக்கு அவர்களை சிகிச்சைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கின்றன. இந்த விபத்து எவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றது என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த பேருந்து, அதாவது இந்த பஸ்ஸுக்கு பின்னால் சென்ற இன்னுமொரு வாகனம் சடுதியாக இந்த பஸ்ஸினை பின்னாலிருந்து மோதியதன் காரணமாகவே இந்த பேருந்து, அதாவது பஸ் தடம் புரண்டு 1000 அடி பள்ளத்தாக்கிலே விழுந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. எது எப்படியோ அண்மைய காலங்களிலே இலங்கையிலே ஏற்பட்ட மிக மோசமான, தாங்க முடியாத விபத்துக்களில் ஒன்றாகவே இந்த விபத்தை நாங்கள் கருத வேண்டி இருக்கின்றது. எனவே இந்த துயரமான சம்பவத்தில் இறந்தவர்களுக்கு எமது அனுதாபத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய உறவுகள், குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆறுதலையும் அனுதாபத்தையும் தெரிவித்து கொள்ளுகின்றோம்.